இனி summer holidays கண்ணு கால் GT Holidaysக்கு பண்ணு South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு முடிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து இது கொடுக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மாற்றத்தை இன்னைக்கு கொடுக்குமான்னு தெரியல. ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதை விதைக்கப்பட்டிருக்கு. அவர் நினைச்ச மாதிரி வெற்றிகரமா 234 தொகுதியிலையும் தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு வந்துட்டாரு. அவர் நினைச்ச மாதிரி வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நினைச்சது என்னன்னா, அவர் 234 தொகுதியிலும் பிஜேபின்னு நினைப்பாரு. உலகான வாய்ப்பு வராதுல்ல. அது இந்தியாலே வரல. எல்லா கருத்து கணிப்புல என்ன சொல்லுது? சாணக்கியா கருத்து கணிப்பு சங்கி விட்டுருங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்க? டைம்ஸ் என்ன சொல்லுது? இந்தியா டுடே என்ன சொல்லுது? பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு? புதிய தலைமுறை என்ன சொல்லுது? எல்லாருமே காசு வாங்கிட்டாங்களா? இன்னும் நாவரே சொல்லுங்க, எவ்வளவு சொல்றாங்க? 15-16%. உங்களுக்கு வளர்ச்சியா தெரியலையா? 3 இருந்து 15 வளர்ச்சியா தெரியலையா? அந்த மக்கள் எல்லாம் பார்த்தனால நம்மளுக்கு வந்து வாக்களிச்சிருவாங்க. அதன் அடிப்படையில் நம்ம அதிமுக விமர்சிக்கலாம், அதிமுக முன்னாள் தலைவர்களை விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவின் காரணமாக தான் அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சுது அப்படின்னே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. கூட்டத்தை பார்த்துட்டு குஷியில வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசுற மாதிரி நீங்க அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. ஏதோ 4 கூட்டத்தை பார்த்துட்டு குஷியில பேசிட்டார். இது வந்து ஒரு அபத்தமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு ஒரு அதிமுக விமர்சிக்கல நேரடியாக. இன்னும் அவர் வந்து 2 பேருக்கு மாற்றும் போது 2 பேரும் பொதுவில் வைக்கிறார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மோடி புகழ்றார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அண்ணாமலை எங்க இகழ்ந்தார். மக்களுக்காக உழைச்சாங்க, ஏழைகளுக்காக உழைச்சாங்க, இறுதி வரை உழைச்சாங்க. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்று பாஜக வரணும் தானே அவர் அண்ணாமலை நடைப்பயணத்தின் போது தொடர்ந்து பேசிட்டே இருந்தார். அப்ப அதுக்கு மாற்றாக மோடி அவர்கள் பேசுறாரு. மோடி ஸ்ட்ராட்டஜி வேற, அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜி வேற. இந்த ராஜேந்திரன் தாங்க என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பயங்கர இம்ப்ரெசிவா பண்றீங்க. அப்ப மோடி வந்து தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி வரணும் விரும்புறாரு, திமுக ஆட்சி வரணும் விரும்புறாரு. அப்படியே அவர் பேசியிருக்க மாட்டார்ல, மோடி பேசியிருக்க மாட்டார். உங்கள்ட்ட இனிமே கேட்க சொல்லுங்க. அடுத்த முறை ஸ்கிரிப்ட் வந்து நீங்க எழுதி கொடுத்துருங்க. இனிமே வந்து தம்பி சர்மா சொல்றதான் கேட்கணும்னு சொல்லிடுவோம். அவ்வளவுதானே? இல்ல, இப்ப என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்குன்னு மோடி நினைச்சு பேசிட்டாரோ? ஆமா, மறந்து போயிட்டாரு. அதிமுக உங்களுக்கு எல்லாம் நாகரிகம்னா என்னன்னு தெரியாதுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் காமராஜரை கேவலமா விமர்சிப்பீங்க. அது யாருக்கும் கண்ணுல தெரியாது. ஒருத்தர மறைந்த தலைவரை மரியாதையோட பெருசா மதிச்சு பாருங்க. ஒரு ஏடிஎம்கே போயிட்டாரோ, தெரியாம உளறிட்டாரோ, ஸ்கிரிப்ட் மாறிடுச்சோ. அண்ணாமலை பேசி முடிச்ச வன்பாக மோடி அவர்கள் அண்ணாமலையை தட்டி கொடுத்து ஒரு என்கரேஜ் பண்ற விஷயங்கள், அது என்ன மாதிரி ஒரு அது ஏதோ தெரியாம செஞ்சுட்டாரு. அப்ப தட்டி கொடுத்துக்க மாட்டேன், அடிச்சிருப்பாரு. நீங்க வந்து அது ஸ்லோ மோஷன்ல பார்த்து நீங்க தட்டி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்பா இப்படி பேசணும்னு அடிச்சிருப்பாரு. இல்ல, இப்ப என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்குன்னு சொல்லி மோடி விரும்புறார். இது அண்ணாமலைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அப்படி கூட இதை பார்க்கலாம்ல. அண்ணாமலைக்கு ஏங்க பப்ளிக் மீட்டிங்ல மெசேஜ் கொடுக்கணும்? அதான் பேசிட்டாரு. எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா பத்தி பேசும்போது நல்லாட்சி கொடுத்தாங்க அப்படிங்கும் போது இது அண்ணாமலைக்கு மெசேஜ். நீங்க என்ன விரும்புறீங்க அதை நீங்க சொல்லிருங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளிலையும் அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு முடிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து இது கொடுக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மாற்றத்தை இன்னைக்கு கொடுக்குமான்னு தெரியல. ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதை விதைக்கப்பட்டிருக்கு. பல்லடத்தில் நிறைவுலா நிகழ்ச்சியில் அவர் சொன்னது போல இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக மாறும். பிஜேபி கட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி பிஜேபிங்கிற ஒரு ஆளுங்கட்சியாக மாறணும் அப்படின்னா அதற்கான விதை இந்த பாத யாத்திரையில் விதைக்கப்பட்டு. அதான் அப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்னுமே இருக்குது. நீங்கள் நாளைக்கு பார்க்கணும்னா நாளைக்கு தேர்தல் கிடையாதுல்ல. தேர்தலே 2026 தானே ஒரு சட்டமன்றத்தில். நாளைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி ஒன்று எப்படி வரும்? சட்டமன்றத்தில் நீங்கள் எனக்கு உங்கள் கேள்வி எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு ஏர்லியஸ்ட்டாக எப்போ வர முடியும்? 2026. அதுக்கே நீ 2 வருஷம் பொறுக்கணும்ல. இல்லை, அவர் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு என்ன தான் தேர்தல் வந்தால் தானே பார்க்க முடியும். இல்லை, இப்போ அவர் நினச்ச மாதிரி வெற்றிகரமாக 234 தொகுதியிலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டாரு. அவர் நினச்ச மாதிரி வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவர் நினைச்சது என்னன்னா, அவர் 234 தொகுதியிலும் பிஜேபின்னு நினைப்பாரு. அவ்வளோக்கான வாய்ப்பு வராதுல்ல. அது இந்தியாவிலே வரல. ஆனால் அவர் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக மாற்றுறதுக்கு என்ன உண்டோ அது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மக்களவை தேர்தலே அந்த வாக்கு சதவீதம் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஒரு நம்பர் போய் பிஜேபியை கொஞ்சம் மதிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லா ஊடகங்களும் வந்து பிஜேபி ஒரு கிள்ளுக்கிறையாக ஒரு காமெடியாக பார்த்துருக்கிறத தாண்டி இல்லைப்பா உண்மையிலேயே பெரிய கட்சி தான் பொறுத்துருது, பெரிய ஓட்டு வாங்கிட்டாங்களே அப்படின்னு நம்ம தனியாக ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டு இருந்த மேட்டரை நீங்கள் வந்து எல்லாரும் ஆமாம் நம்மளும் அதை வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதான் அந்த மேடையில் அவர் பேசும்போது ஒட்டுமொத்தமாக 39 தொகுதிகளையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார். ஆனால் இதற்கு முன்பாக நம்ம கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழலே இல்லைங்கும் போது அதுலேயே வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் தெரியுது. சரி, அதிமுக எவ்வளோ வெல்லணும்னு சொல்லுது? 13 12 திமுக எவ்வளோ சொல்லுது? 4 5 அவங்கள்ட்ட அந்த கேள்வி வரல. இல்ல, ஆளுங்கட்சியாவும் எதிர்கட்சியாவும் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்றது வேற. கட்சி வளர்ந்துட்டு திமுக கூட்டணி 39, அதிமுக கூட்டணி 39 எங்கிருந்து வரும்? ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாம் சேர்த்தா, கேரளா எல்லாம் சேர்த்தா அவரவருடைய லட்சியம் 39. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 39 வெல்லணும்னு அவர் தொண்டர்கள்ட்ட பேசுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை?
வெல்லாதுன்னா ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்லுங்க. ரிசல்ட் பாருங்க. நீங்க ரிசல்ட்டே பார்க்காம நீங்க அதுக்குள்ள முடிவு பண்ணி நீங்க இல்லை நீங்க சொல்லிருக்கீங்க சார் நான் சவால் விடுறேன் பிஜேபி தமிழ்நாடு நீங்க சொல்லுங்க, எனக்கு என்ன பிரச்சனை? எல்லா கட்சியும் அவங்களுக்கு சீமான் என்ன பண்றாரு? 39 எதுக்கு கேண்டிடேட் பாட்டி வச்சிருக்கிறாரு? எதுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு? வெள்ளத்தானே சார். நீங்க சட்டமன்றத்தில் ஜெயிக்கல, நீங்க நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கல, உள்ளாட்சியில் ஜெயிக்கல, என்ன சார் நீங்க கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? எல்லாரும் வெல்வதற்கான முயற்சி தானங்க. அதுதான் அண்ணாமலை சொல்றாரு. அப்புறம் அண்ணாமலை சொன்னா அதுக்கான சூழல் எங்க இருக்கு? மற்றவங்களுக்கான சூழல் எங்க இருக்கு? திமுக 39 ஜெயிச்சா ஏடிஎம்கே எங்கேருந்து வரும்? ஏடிஎம்கே 39 ஜெயிச்சா டிஎம்கே எங்கேருந்து வரும்? இவங்கள்ட்ட 4 வச்சுட்டா சீமான் எங்கேருந்து வருவாரு? அப்ப யாருக்குமே கேள்வி வரல. அந்த கேள்வி அண்ணாமலைக்கு மட்டும் இப்படி அது எப்படி சொல்றாரு அப்படின்னு கேள்வி வருது. இல்லை, இப்போ அண்ணாமலை வந்த பின்பாக பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழலும் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது 100 பேர் வர வேண்டிய இடத்துல ஒரு 110 பேர் வந்தாலும் அது வளர்ச்சி தானே. 100லேருந்து 110 100லேருந்து 1000 நீங்க பாருங்க. நான் தான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லா கருத்து கணிப்புல என்ன சொல்லுது? சாணக்கியா கருத்து கணிப்பு சங்கி விட்டுருங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்க? டைம்ஸ் என்ன சொல்லுது? இந்தியா டுடே என்ன சொல்லுது? பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு? புதிய தலைமுறை என்ன சொல்லுது? எல்லாருமே காசு வாங்கிட்டாங்களா? இல்ல அது எல்லாருமே பிஜேபி எல்லாருமே வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு சொன்னாங்க? 3% 3% சொன்னீங்க. நோட்டா கீழன்னு சொன்னீங்க. எவ்வளவு சொல்றாங்க இவங்கலாம்? நீங்க நான் சொன்ன அத்தனை எவ்வளவு சொல்றாங்க? இன்னும் நாவரே சொல்லுங்க எவ்வளவு சொல்றாங்க? 15-16%. உங்களுக்கு வளர்ச்சியா தெரியலையா? 3 இருந்து 15 வளர்ச்சியா தெரியலையா? வளர்ச்சி கிடையாதா? 4 மடங்கு 5 மடங்கு வளர்ச்சி கிடையாதா? 4-5 டைம்ஸ். இல்ல எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது தான். ஆனா வெற்றி பெற முடியாம வாக்கு சதவீதத்தை மட்டுமே வச்சு நம்ம பாஜக வளர்ந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம்? திரு சிதம்பரம் ஒருக்க சொன்னாரு, போன முறை எம்எல்ஏவோட 2 எம்எல்ஏ கம்மி அப்படின்னு குஜராத்தில் முந்தின எலெக்ஷனில் சொன்னார். இந்த எலெக்ஷனில் அது பயங்கரமாக வச்சுட்டாங்க. இதுக்கு முந்தின எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பாஜக எவ்வளோ சீட்டு வந்து போன முறை வாங்கி ஒரு 150 சீட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த முறை 148 சீட் வாங்கிட்டாங்க. போன முறை 2 சீட்டு கம்மி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் யார் முதலமைச்சர், யார் ஆட்சி? பிஜேபி ஆட்சி தான். அவ்வளோதான். நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க? பிஜேபி கட்சியே இல்லை, கையே இல்லை, காலையிலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் வளரான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எப்படி யார் விளையாடுறீங்க? ஆனால் அவங்க ஆட்சி பிடிக்க முடியாது, சும்மா இருங்க சார், சந்தோஷப்பட்டுக்குங்க. எதெல்லாம் நடக்காது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் நடக்க போகுது. ஓகே, அதே மாதிரி அண்ணாமலையோட அந்த நடைப்பயணத்தில் நிறைய கொரிஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வாங்கினாரு. அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணி நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னார். பட் அதை பற்றியான ஒரு விஷயம் வந்து இப்போல்லாம் எதுவுமே பேசப்படுறது. நாளைக்கு அவங்க பிஜேபியுடைய மாநில தலைமையில் விட்டாங்கன்னா அவங்க எத்தனை மீடியாவில் நீங்கள் தலைப்பு செய்து போடுவீங்க? அவர் நாங்கள் 1300 அப்ளிகேஷன் வாங்கினோம், 1200 நிறைவேற்றோம், 1100 வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம் சொல்லி கொடுத்தா எத்தனை செய்தி ஊடகங்களை தலைப்பு செய்து போடுவீங்க சொல்லுங்கள்? யாராவது போட போகிறீங்களா? இன்றைக்கி பிரதமரே அதான் பேசியிருக்காரு. யாரும் போட மாட்டாங்க, முடிஞ்சாலும் அமுக்குறாங்க, போடாமல் தடுக்கிறாங்க, இவங்களும் போடல, அவங்களுக்கு செய்கிறதில்ல அப்படின்னு. அப்படி தான் அவருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட என்ன கோரிக்கை வைப்பாங்க? அவரால் என்ன முடியும்? மத்திய அரசு திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் தான். அவரால் மாநில அரசு திட்டங்கள் நிறைவேற்ற முடியுமா? மாநில அரசு விடாது. அப்போ மத்திய அரசு திட்டங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அது முத்ரா லோனில் இருந்து, அது வந்து ஜல்ஜீவன் திட்டத்திலேருந்து, இலவச வீடு திட்டத்திலேருந்து எல்லாமே அள்ளி அரைச்சிட்டு இருக்கிறாங்க. 6000 ரூபா விவசாயிகளுக்கான பணம் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அது மாதிரி யாராவது என்னுடைய அமௌண்ட் வரலங்கன்னு கேட்டால் இன்னும் வாங்கி கொடுக்க போகிறார். அது சந்தோஷம். அதில் என்ன சிரமம் அவருக்கு? அவங்க வந்து மத்திய அமைச்சர் எல்முருகன்லேருந்து அத்தனை அமைச்சர் பெருமக்களும் தமிழ்நாட்டில் ஒரு கோரிக்கை போனால் 10 நிமிஷத்தில் செய்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னால் 10 நிமிஷத்தில் செய்ய போகிறாங்க. என்ன நடக்காது? இதுக்கு முன்னாடி நீங்கள் 2014 வரைக்கும் தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள், அடிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது கைது செய்யப்படுகிறார்கள். எவ்வளோ மென்மையாக இருக்குது. நீங்கள் எனக்கு இங்கே திமுகலேருந்து நாம் தமிழ் எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. என்கிட்ட தொட்டு பார்க்க சொல்லிட்டுருக்கோம். எங்க முன்னாடி அடிக்கப்பட்டார்கள், முன்னாடி கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ அதை யாரா பேசுவீங்களா? இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு 14,000 கோடி ரூபாய் திட்டம் கொடுத்துருக்காரு. 1 ரூபா கொடுத்தேன், 25 தான் வந்துச்சு, 1 ரூபா கொடுத்தேன். அப்போ இந்த 14,000 கோடி நம்முடைய துறைமுகம், நம்முடைய குலசேகரப்பட்டினம், அதெல்லாம் யாருக்கு? அதில் அமெரிக்காக்கா, ஆப்பிரிக்காக்கா? அப்போ இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவர் ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்காரு, அவருக்கு கோரிக்கை வந்துகிட்டே இருக்கு, அவர் நிறைவேற்றிட்டே இருப்பார். அது வந்து அந்த ஆன்கோயிங் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் இந்த நடைப்பயணத்தின் போது ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் பேசு பொருளாக மாறிச்சு. அதில் இந்த ஒரு விஷயம், அந்த மக்கள் எல்லாம் பார்த்தனால நம்மளுக்கு வந்து வாக்களிச்சிருவாங்க, அதன் அடிப்படையில் நம்ம அதிமுக விமர்சிக்கலாம், அதிமுக முன்னாள் தலைவர்களை விமர்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவின் காரணமாக தான் அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சுது அப்படின்னே வந்து பேச ஆரம்பிச்சாங்கல்ல. கூட்டத்தை பார்த்துட்டு குஷியில் வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிற மாதிரி நீங்கள் அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. ஏதோ 4 கூட்டத்தை பார்த்துட்டு குஷியில் பேசிட்டாரு. இது வந்து ஒரு அபத்தமான ஒரு பாயிண்ட். இந்த கூட்டம் அவருடைய தலைமைக்கும் நரேந்திர மோடியுடைய தலைமை பண்புக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சிக்குமான ஒரு அடையாளம். அதுதான் இன்றைக்கி முக்கியமாக பார்க்கணும். ஏடிஎம்கேவோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு காரணமாக ஏடிஎம்கேவால் சொல்லப்படுற விஷயங்கள் 2. அது வந்து ஜெயலலிதா விமர்சித்தார், அண்ணா விமர்சித்தார்னு. 2மே இந்த யாத்திரையில் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. ஒன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்கான பேட்டில் சொல்லப்பட்ட விஷயம், ஒன்று அறநிலைத்துறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இங்கே எங்கள் கூட்டத்தை பார்த்து எங்கள் குஷியாக அந்த இடத்துல நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது தான் வந்து
அந்த டைம்ல பிரஸ் மீட் பண்றாரு, அந்த டைம்ல வந்து அந்த நீங்க என்ன செய்தியாளருக்கு சொன்னீங்க? பதில் இது சொல்றாரு. ரெண்டுமே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பேப்பருக்கான பேட்டி. உங்களுக்கு வந்து வாக் த டாக் பேட்டி கிடையாது, சரிங்களா? அதுங்க பேப்பருக்கான பேட்டி. அது தனியாக வந்து எழுதி தனியாக வந்து கொடுக்கப்பட்ட விஷயம். அதில் முடிஞ்சு வச்சுக்கிறது. இந்த பக்கம் வந்து இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்த பேச்சு. இந்த யாத்திரைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க நினைச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வருவீங்க. யாத்திரையில் 4 கூட்டத்தை பார்த்து அவர் குஷியில் வந்து என்ன பேச தெரியாம ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசிட்டாரு, நீங்க கொண்டு வர பார்க்குறீங்க. இட் இஸ் நாட் ஸோ. அவர் எமோஷனலாகி பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவர் ரொம்ப தெளிவு இருக்கு. ஒரு திமுகவுக்கு மாற்றா வர விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு அதிமுக விமர்சிக்கல நேரடியாக. இன்னும் அவர் வந்து 2 பேருக்கு மாற்றும் போது 2 பேரும் பொதுவில் வைக்கிறார், சரிங்களா? ஏடிஎம்கே ஊழல்வாதிகளும் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னா அவர் வந்து இன்னும் ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணல. அவர் வந்து திமுக அதிமுக 2 ஒண்ணுங்க அப்படின்னு கொண்டு வர்றார். நாங்கள் 2 இல்லாமல் நாங்கள் எங்கள் ஆட்சியை கொண்டு வருவோங்க. அப்படித்தான் அவர் கட்சி செய்யும். இல்ல அதுதான் வந்து இப்போ விமர்சனமா இருக்கு இல்லையா? அப்ப அவர் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாரா என்ன அப்படிங்கிறது? திமுக விமர்சிக்கிறார், அதிமுக அந்த அளவுக்கு பேச மாட்டேங்கிறார். அதே சமயத்துல வந்து அதிமுக விமர்சிக்கல அப்படின்னு தானே நீங்களுமே சொல்றீங்க. சரி, திமுக வந்து காங்கிரஸை வந்து பாஜக விமர்சிக்குது, விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? என்னங்க அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்கள விமர்சிக்கிறாங்க. இவங்க என்னங்க செய்வாங்க? அதிமுக எங்க ஆட்சியில் இருக்குது? அதிமுக பாஜக விமர்சிக்கிற கூட 2 பாயிண்ட் வந்துடும் ஆட்சியில் இருக்கிறதுனால. அதிமுக விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? விமர்சிச்சா கடந்த காலம் தான் விமர்சிக்கணும். தேவை எங்க இருக்கு? அவங்க வந்து ஆட்சி இழந்து உட்காந்துருக்காங்களே. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள மாத்திரக்கான முயற்சி நடக்குமா? ஆட்சியில் இல்லாமல் ஓரமாக உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? பாஜகவுக்கு எதிரி வந்து ஆளுங்கட்சியான திமுக. இங்கே சண்டை போடல, இங்கே சண்டை போடல. நீங்க விரும்புறது என்ன? நீங்க என்ன சண்டை போடுங்க, நாங்கள் ஆட்சியில் தொடர்ந்து விரும்புறீங்க. அந்த மாதிரி அவர் ஏமாந்து போற ஆள் இல்லை அண்ணாமலை. இல்ல இப்போ நல்லா தான் கூட்டணி போயிட்டு இருந்தது, அதிமுக பாஜக கூட்டணி. இவர் பேச்சுனால தான் வந்து இந்த நிறைய கூட்டணி பேசிட்டு, முறிவே நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டு. ஓகே. அதே மாதிரி இப்போ அந்த 2 நாளைக்கு முன்னாடி ஜி.கே. வாசன் தான் இனிமேல் வழி நடத்த போறார் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் சொல்றாரு. அப்படின்னு என்ன அவர் கூட்டணி தலைமை வைத்துருவாரா? அவர் மரியாதையில் பெரியவருக்காக சொல்றாரு. அவர் வந்து அவருடைய அரசியல் அனுபவம் வந்து திரு அண்ணாமலையுடைய வயதை விட அதிகம். அந்த ஒரு மதிப்பில் சொல்றாரு. பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர். மூப்பனார் ஐயாவெல்லாம் பார்த்து எல்லாரும் வளர்ந்துருக்குறோம். அந்த மரியாதையில் சொல்றாரு. அது கௌரவமான விஷயம். அது எல்லாருமே சொல்லுவாங்க. பாரிவேந்தருடைய பாதையில் நடக்க மாட்டாங்களா? ஏசி சண்முகனுடைய பாதையில் வழிகாட்டக்கூடிய எல்லா மடியிலும் சொல்றாரு. ஒருத்தன் தேவநாதன் அதை வந்து இந்த தேசத்துக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்களே. உடும்பு இப்படியா முதல் நாள் இருக்க ஏசி சண்முகனை ஒரு நாளோட விட்டு கொடுத்ததில்ல. பாரிவேந்தர் திமுக கூட்டணிலேருந்து ஜெயிச்சாலும் பாஜக எல்லாரும் தான் சொல்றாரு. இது அவங்களோட கூட்டணி தலைவர்களே ஹானர் பண்ற, மரியாதை பண்ற ஒரு தன்மை, ஒரு பண்பு. இல்ல அதான் ஜி.கே. வாசன் வழிநடத்தின்படி தான் இனிமேல் நடக்க போகுது பாஜக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நான் தான் சொல்ல ஹானர் பண்றாருங்க. அவங்க கட்சி அவங்க நடத்துவாங்க, இவங்க கட்சி இவங்க நடத்துவாங்க. இல்ல மோடிக்கும் ஜி.கே. வாசனுக்கான உறவு பத்தியும் அவர் பேசுறாரு. அது ஆமா, மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலைக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப இவ்வளவு நாள் வந்து அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரா அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா? அவர் எங்கேயா சொன்னாரா நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன்னு? திரு வாசன் அவர்கள் அதிகாரப்பூர்வமா கூட்டு நிரூபிச்சிருக்கிறது மூலமா நான் வந்து அவருடைய வழிகாட்டுபடி நடப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம்? அது நான் மன்மோகன் சிங் வந்து கருணாநிதி அவருடைய வழிகாட்டுதல்படி இந்த அரசு நடக்குதுன்னாரு. 2009 ஜெயிச்ச உடனே ராகுல் ஃபார்முலான்ட்டீங்க. அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு? காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் நடத்தும், பாஜகவை பாஜக நடத்தும், திமுக நடத்தும். இது ஒரு மரியாதை. திரு ஜி.கே. வாசன் போன்ற மூத்த தலைவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்கிற கௌரவம். அண்ணனுடைய அட்வைஸ் பண்ணி நாங்கள் செயல்படுவோங்கிறது. அப்போ பாஜக தலைவரை இவர் உட்காந்துருவாரா? என்ன எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. இல்லை இப்போ அதிமுக முன்னாள் தலைவர்கள் பற்றி, அண்ணா பற்றி, அதே மாதிரி ஜெயலலிதா பற்றி பேசின விஷயங்கள் பற்றி நம்ம பேசுகிறோம். நேற்று மோடி அவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுகிறாரு. இவர் அண்ணாமலை என்ன இகழ்ந்து பேசினாரு? அண்ணாமலை இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து மோசமான கட்சிகள் அப்படின்னு தான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள். நீங்க பேச்சை கேட்டு கரெக்டாக கேளுங்க. நீங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மோடி புகழ்றார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அண்ணாமலை எங்க இகழ்ந்தார்? இல்ல ஜெயலலிதா பத்தி தான் நான் கேள்வி கேட்கறேன். 1991 96 வரைக்கும் இங்க வந்து ஊழல் புரிந்த ஒரு கட்சியாக அதிமுக இருந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு தானே அவர். நீங்க கேள்வி ஞாபகம் இல்லை, இல்லாட்டி மறந்துட்டீங்க, இல்லாட்டி படிக்கல. அவங்க கேள்வி வந்து ஆக்சுவலா இதற்கு முன்னாடி வந்து கரப்ட் கவர்மெண்ட் பத்தி. அப்ப இவர் வந்து முதலமைச்சரே தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அந்த இடத்துல பேரை கூட சொல்ல. தண்டிக்கப்பட்டது உண்மைதானே? அவர் ஊழல் செஞ்சவங்கன்னு இவர் இவருடைய சார்ஜ் இல்லை. கன்விக்ட் தானே. அதுல இருந்து அதை தான் சொல்றாரு. கன்விக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இல்ல அந்த இடத்துல தான் கான்டெஸ்டா மோடி அவர்கள் வேற ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. மக்களுக்காக உழைச்சாங்கன்றார். அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? மக்களுக்காக உழைச்சாங்க, ஏழைகளுக்காக உழைச்சாங்க, இறுதி வரை உழைச்சாங்க. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்று பாஜக வரணும் தானே அவர் அண்ணாமலை நடைப்பயணத்தின் போது தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு. அப்ப அதுக்கு மாற்றாக மோடி அவர்கள் பேசுறாரு. மோடி ஸ்ட்ராட்டஜி வேற, அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜி வேற. இந்த ராஜேந்திரன் தாங்க என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பயங்கர இம்ப்ரெசிவா பண்றீங்க. அதாவது இது இவ்வளவு இம்ப்ரெசிவான விஷயம் நான் யோசிக்கவே இல்லை. அப்ப மோடி வந்து தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வரணும் விரும்புறாரு, திமுக ஆட்சி வரணும் விரும்புறாரு. பேசியிருக்க மாட்டார்ல, மோடி பேசியிருக்க மாட்டாரு. உங்கள்ட்ட இனிமே கேட்க சொல்லுங்க. அடுத்த முறை ஸ்கிரிப்ட் வந்து நீங்க எழுதி கொடுத்துருங்க. இனிமே வந்து தம்பி சர்மா சொல்றதான் கேட்கணும்னு சொல்லிடுவாங்க தானே. ஏங்க ஒரு தலைவர் நல்ல, அம்பேத்கர் நல்லவர் அப்படின்னா உடனே அப்ப நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் போயிட்டீங்களா கேட்பீங்களா? என்ன எனக்கு புரியல. பாலா சாஹேப் தாக்கரே நல்லவர், அப்போ சிவசேனாக்கு போயிட்டீங்களா? என்ன எனக்கு புரியவே இல்லை.
ஒரு கட்சியில இருந்த மறைந்த மூத்த தலைவர்கள் பயங்கர கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு போனவர் திரு மோடி வீட்டுக்கு போயிட்டு அவர் உயிரோடு இருந்தவர் வீட்டுக்கு போயிட்டு நீங்க டெல்லிக்கு வாங்க, என் வீட்டில் ஓய்வு விடுங்க, எனக்கு அவ்வளவு பெரிய வீடு இருக்கு, நீங்க வாங்க தயவுசெய்து. அப்போ அவர் திமுக ஆட்சி வரணும்னு விரும்பினாரா? ஒரு நாகரிகம் கூட பேசினா அதுக்கு ஒரு உள்ள தப்பு. அண்ணாமலை ஐடியா வேற, மோடியோட ஐடியா வேற. வா கறக்குறீங்க. இல்ல இப்ப என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்குன்னு மோடி நினைச்சு பேசிட்டாரோ? ஆமா, மறந்து போயிட்டாரு. டங் ஸ்லீப்ல வந்து டக்குன்னு வந்து ஐயோ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, ஐயோ இது தமிழ்நாடா, சாரி நான் எங்கேயோ நினைச்சிட்டேன்னு சொல்லி மறந்து போய் பேசிட்டேன். உங்களுக்கு எல்லாம் நாகரிகம்னா என்னன்னு தெரியாதுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் காமராஜரை கேவலமா விமர்சிப்பீங்க, அது யாருக்கும் கண்ணில் தெரியாது. கக்கனை கேவலமா விமர்சிப்பீங்க, யாருக்கும் கண்ணில் தெரியாது. கூட்டணி கட்சியில் ஒருத்தர் கழுவி ஊத்துக்கிடுவீங்க, யாருக்கும் தெரியாது. ஒருத்தரை மறைந்த தலைவரை மரியாதையோட பெருசா மதிச்சு பாருன்னா, இவர் ஏடிஎம்கே போயிட்டாரோ, தெரியாம உளறிட்டாரோ, ஸ்கிரிப்ட் மாறிடுச்சோ, அது என்ன நாகரிகம் நமக்கு பழகவே இல்லை. அதான் இப்போ அண்ணாமலை பேசி முடிச்ச வன்பாக மோடி அவர்கள் அண்ணாமலையை தட்டி கொடுத்து ஒரு என்கரேஜ் பண்ற விஷயங்கள், அது என்ன மாதிரி ஒரு, அது ஏதோ தெரியாம செஞ்சுட்டாரு. அது நீங்க சொல்ற கணக்கு தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மோடிக்கு வந்து அண்ணாமலையோட செயல்பாடு வேற யாருக்கு, மோடி வந்து டிஎம்கே ஆட்சி தொடர்ந்து தானே விரும்பினாரு. அண்ணாமலை தானே பாஜக ஆட்சி வரணும்னு விரும்பினாரு. இல்ல அவர் நல்ல அப்ப அது அப்படி இருக்காது. அப்ப தட்டி கொடுத்துக்க மாட்டார், அடிச்சிருப்பாரு. நீங்க வந்து அது ஸ்லோ மோஷன்ல பார்த்து நீங்க தட்டி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்பா இப்படி பேசணும்னு அடிச்சிருப்பாரு. என்ன கற்பனை உலகத்துக்கு போறீங்க எனக்கு புரியவே இல்லை. நீங்க கேட்ட அந்த 2வது கேள்விக்கு முதல் கேள்வியில பதில் இல்லையா? அவ்வளவு தட்டி கொடுத்து அவ்வளவு உற்சாகம் பேசி அண்ணாமலை வந்துட்டாரு. இன்னைக்கு தூத்துக்குடி வரைக்கும் பேசியிருக்கிறாரு. என் மக்கள் யாத்திரையோட நிறைவு விழாக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அண்ணாமலையோட விஷயத்துல அன்ஹாப்பியா இருப்பாரா? இல்ல இப்ப என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்கணும்னு சொல்லி மோடி விரும்புறார், இது அண்ணாமலைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, அப்படி கூட இதை பார்க்கலாம்ல. அண்ணாமலைக்கு ஏங்க பப்ளிக் மீட்டிங்ல மெசேஜ் கொடுக்கணும்? இல்ல அதான் பேசிட்டாரு, எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா பத்தி பேசும்போதே நல்லாட்சி கொடுத்தாங்க அப்படிங்கும் போது இது அண்ணாமலைக்கு மெசேஜ். நீங்க என்ன விரும்புறீங்க அதை நீங்க சொல்லிருங்க. அதை ஏன்ட்ட வாங்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன விரும்புன்னு சொல்லுங்க. மோடி அவர்கள் வந்து திமுக ஆட்சியை விரும்புகிறார் சொல்லிட்டு போங்க. திமுக ஆட்சி சிறப்புன்னு மோடி சொல்லிட்டு போங்க. எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஏன் கொடுக்க போறேன்? ஏன்ட்ட எதிர்பார்க்காதீங்க. மோடியும் அண்ணாமலையும் ஒரே பேஜில் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்ல? மோடி அமித்ஷாவும் ஒரே பேஜில் இருக்காங்களா? அஜித் தோவல் ஏன் வரல இந்த நிகழ்ச்சிக்கு? அப்போ வந்து ஏதோ கோளாறு இருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்போ தமிழகத்தை அவங்க புறக்கணிக்கிறாங்க, அவங்களுக்கும் தமிழ்நாட்டு தலைமைக்கும் ஒத்து வரல. என்ன உங்க கற்பனைக்கு ஒரு அளவு இல்லாம கேட்கலாம்ல? நிர்மலா சீதாராமன் ஏன் வரல? பொழுது போலன்னா பேசிக்கிட்டே போக வேண்டியது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, நான் இறுதியாக கேட்க விரும்புறது, இப்போ 2-3 நாளாக தொடர்ந்து ஒரு பேசுபொருள், அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் சேர போகிறாங்க, பாஜக முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுகவில் சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு. எஸ்பி வேலுமணி கூட நேற்று இது தொடர்பாக வந்து அந்த 3% 4% உள்ள கட்சிக்கெல்லாம் நான் போவேனா, இதெல்லாம் ஏன் வந்து பெரிதுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ 30% இருக்கக்கூடிய திமுக போயிடுவாரா? 3% 4% இருக்கக்கூடிய கட்சிக்கு போக மாட்டார். 30% 40% இருந்தால் போயிடுவாரா? இல்லை 30% 40% வந்தோடனே போயிடுவாரா? இப்போ 30-40% திமுக இருக்குது, அங்கே போகிறாரா? இல்லை நாளைக்கு 30-40% பாஜக வரப்போகுது, அப்போ போவாரா? நான் விசுவாசமாக இருக்கேன், இங்கே இருக்குன்னு அதோட முடிஞ்சு வச்சு. திமுகலேருந்து அதிமுகலேருந்து பாஜக எல்லா கட்சியிலும் எல்லா கட்சிக்கும் ஆள் மாறுவாங்க. இது எலெக்ஷன் சீசன் நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் பார்க்குறது திமுகவுக்கு 4 பேர் போனால் வியக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அது ஆளுங்கட்சி. சரிங்களா? அதிமுகவுக்கு 4 பேர் போனால் அது வியக்கிறது கிடையாது, அது பெரிய கட்சி. பாஜகவுக்கு ஒருத்தர் வந்தால் கூட அது பெரிய விஷயம். அது ஏன்னா எனக்கு பிடிச்ச கட்சிங்கிறதுலாம் கிடையாது. இவங்க ஆட்சியில் இல்லாத கட்சி. நீங்கள் சொன்ன 4%, நீங்கள் சொன்ன 4 எம்எல்ஏ. அப்போ இந்த இடத்துல நம்பி வர்றாங்கன்னா தமிழ்நாட்டில் ப்ராக்ரஸிவ் பார்ட்டி எது, அடுத்து வளரக்கூடிய கட்சி எதுன்னு வர்றாங்க. விஜயதாரணி அவர்கள் 2 வருஷ வாய்ப்பை விட்டுட்டு ஏன் வந்து நிற்கிறாங்க? 2 வருஷம் எம்எல்ஏ இருக்க முடியுமா இல்லையா? ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி தானே. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னால் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாரா? புரியுதா இல்லையா? அப்போ அந்த வாய்ப்பை ஏன் விட்டுட்டு வர்றாங்க? இதில் பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு. அவ்வளோதான். இந்த திமுகவுக்கு போகிறதோ அதிமுக எல்லா கட்சிக்கும் எல்லாரும் போவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 பேர் சேருவாங்க சார், நான் மறுக்கலை, எல்லா கட்சியும் எல்லாரும் போவாங்க. ஆனால் எது சிக்னிஃபிகண்ட்? ஆளுங்கட்சியாக இல்லாமல் மற்ற கட்சிகளால் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உள்ளாயிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு வர்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் நிதர்சனம். அரசியல்வாதிகள் நம்ம யாரை விட ஸ்மார்ட், அவங்களுக்கு தெரியுது இது வளருது அப்படின்ட்டு. இப்போ விஜயதாரணி அண்மையில் பாஜகவில் சேர்ந்தாங்க, கைமாறாக பாஜக என்ன செய்ய போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு கேட்கணும், எனக்கு கைமாறு ஏன்ட்ட சொல்லி சேர்ந்தாங்களா, இல்லை நான் சேர்த்து விட்டேனா, இல்லாட்டி நான் ஏதாவது பேரம் பேசி வாங்கியிருக்கேன்னா? அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்களுக்குலாம் எல்லாருக்கும் மந்திரி பதவி கொடுத்துட்டீங்களா? 4 பேர் கொடுத்துருக்கீங்க, 4 பேர் கொடுக்கல. நம்ம ஏடிஎம்கேலேருந்து எல்லாருமே டிஎம்கேல மந்திரி ஆகிட்டாங்களா? அப்போ எம்பி பதவி கொடுப்பாங்க, எம்எல்ஏ பதவி கொடுப்பாங்க, ராஜ்யசபா கொடுப்பாங்க, லோக்சபா கொடுப்பாங்க. அங்கே என்ன சார் தேச கட்சி சார்? திரு எல்பூரனுக்கு மத்திய பிரதேசத்துலேருந்து எம்பி சீட் கொடுக்கலையா? சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் கொடுக்கலையா? இலகணேசன் கவர்னர் கொடுக்கலையா? தமிழிசைக்கு கவர்னர் இந்தியா முழுக்க கொடுப்பாங்க சார். அது என்ன தொடர்ந்துங்க. இங்கே ஃபியூச்சர் இல்லைன்னு தான் நாங்கள் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது, அவங்களுக்கு தெரியல. நீங்கள் எவ்வளோ போடுறீங்க? அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டிருப்பாங்க, வாங்கிருப்பாங்க, முடிஞ்சு வச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? அவங்களுக்கு அதில் ஃபியூச்சர் இருக்குன்னு தான் நாங்கள் வந்து நிற்கிறாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கீங்க, நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி.
இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.